அனிருத் அவர்கள் நேத்து நடந்த காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தப்போ தளபதி 69 பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி 69 அப்டேட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும், தென் அப்போ லியோ ஓஎஸ்டி அப்டேட் ஆச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு லியோ ஓஎஸ்டி சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை கேட்கும் போது செம டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அனிருத் அவர்கள்லாம் வெளில வர்றதே எப்பயாவது தான், அதுவும் நேத்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஃபங்க்ஷன்ன்றதால வந்திருக்காரு. ஸோ தளபதி 69 ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் எந்த மந்த் எதிர்பார்க்கலாம் அண்ட் சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, தளபதி சாங் பாடி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் சின்னதா ஒரு அப்டேட் கூட சொல்லாம போயிட்டாரு. அண்ட் லியோ ஓஎஸ்டியும் பல வருஷங்களா தளபதி ஃபேன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர் அப்டேட்டுமே இல்லை. பட் சாங் வரும்போது கண்டிப்பா வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கிறதால அனிருத் அவர்களை தளபதி ஃபேன்ஸ் அடிக்காம விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அனிருத்னா சாங் கண்டிப்பா ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட் எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்ல இருக்கிற டாப் ஹீரோஸ் படங்களையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் தளபதினா அனிருத் அவர்கள் ஸ்பெஷலா ஒன்னு இறக்குவாரு. ஈவன் இவரு ரஜினி அண்ட் அஜித் அவர்களோட ஃபேன் சொன்னாலும் அவங்கள விட தளபதிக்கு தான் பயங்கரமான சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. வாத்தி கம்மிங், அரேபி குத்து, கத்தி, ஸ்வாட் ஆஃப் டெஸ்டினி, பிஜிஎம்னு பயங்கரமான மியூசிக்கை தளபதிக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் அதனாலதான் தன்னோட கடைசி படமான தளபதி 69க்கு அனிருத் கிட்ட தளபதி வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சோ அந்த நம்பிக்கையை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி உச்சக்கட்ட ஒரு சம்பவம் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி 69 பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.